ஹலோ கைஸ். ஸோ நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் சச் அ லவ்லி எபிசோடுங்க. இன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெஞ்சத்தை கில்லாதே ஃபேன்ஸ், கௌதம் மதுமிதா ஃபேன்ஸ்க்கு இந்த எபிசோடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், நானும் மதுமிதாவை லவ் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லின்னுக்கிறான். அப்போ மது சொல்கிறாங்க, இல்லை கௌதம் அவன் சொன்னதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கௌதம் வந்து ஒரு அறை விட்டு, டே நீ என்ன இன்னும் நான் வந்து மதுவை சந்தேகப்படுறேன்னு நினச்சிருக்கியா? என்னால் அவ்வளோ சந்தேகம்லாம் பட முடியாது, நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவார். எப்படின்னா, அவன் அன்னைக்கு நைட் ஒரு ஃபோட்டோ அனுப்புவான்ல, இவன் வேறு சிம் கார்டு போட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புவான்ல, மதுவும் கிரணும் இருக்க மாதிரி. ஸோ அப்போவே வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சிம் வந்து யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் அவர் செக் பண்ணும்போது இவன் பேர் காட்டியிருக்கு. ஸோ இவன் தான் அனுப்புறான்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கௌதம் வந்து கிரண் கிட்ட ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மது வந்து கிரண் கூப்பிட்டாருன்னு ஸ்ருதி கூப்பிட்டாங்கன்னு கிரண் வீட்டுக்கு போவாங்கல்ல, அப்போ பின்னாடியே பார்த்தா கௌதம் காரும் வரும். ஸோ அப்போ வந்து கௌதம் வந்து இதுமாதிரி மது வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு அவர் பின்னாடியே போகிறாரு. ஓகேங்களா? போயிட்டு பார்த்தோன்னா அங்கே வந்து ஸ்ருதி வந்து வாய் கட்டி கை கால்லாம் கட்டியிருக்கத ஸ்ருதியை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ கௌதம் ஸ்ருதியை காப்பாற்றுறதுனால ஸ்ருதி வந்து கௌதமுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இவன் தான் வந்து மதுமிதாவை தொல்லை கொடுத்துன்னுக்கான், டிஸ்டர்ப் பண்ணுறான் பணத்துக்கோசம் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வந்து நேரடியாக வீட்டுக்கே வந்து சொல்கிறாங்க. சந்தோஷ் வந்து கூட்டிட்டு வர ஸ்ருதி வந்து நேரடியாக வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கிரண் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அவனை மதுமிதாவை வந்து அவன் வந்து டார்ச்சர் பண்ணுறான் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஸ்ருதி வந்து சாரி கேட்பாங்க நம்ம மது கிட்ட, மன்னிச்சு மது, இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண வச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி அன்றைக்கி வந்து பேங்க்குக்கு போவாங்கல்ல, யார் நம்ம கிரணும் மதுமிதாவும் பேங்க்குக்கு போவாங்கல்ல, அப்போ வந்து கௌதம் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவார். அதை கூட சொல்லுவார், நான் ஒன்றும் அவளை வந்து சந்தேகப்பட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு வரல, நீ ஏதாவது அவளை டிஸ்டர்ப் பண்ணுவ, நீ ஏதாவது தொந்தரவு கொடுப்பேன்றதுக்கா, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுற போறியோன்னு அது ஒரு பாதுகாப்புக்கோசம் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லாமே அவருக்கு வந்து தெரிஞ்சுது. ஓகேங்களா? இவன் மேலே தான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுது. இதை வந்து நேரில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவார். ஸோ அப்போ வந்து சரி, அப்போ நம்ம கேள்வி வரும், என்ன அப்போது அந்த வக்கீல் மேம் எதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது கூப்பிடுவார். வக்கீல் அவங்கள கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? உடனே வந்து அந்த ஒரு பேப்பரில் வந்து இது இருக்கும், என்னன்னா, நான் வந்து சுயநலவோட இனிமேல் வந்து மதுமிதாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இனிமேல் அவங்க பக்கம் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும். சரி நீ இப்போ சைன் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவனும் வந்து எல்லாரும் அரை கொடுத்து சைன் பண்ண வைப்பாங்க, சைனும் பண்ணிவிடுவான். ஸோ க்ளீனாக ஒரு வேலையை முடிச்சிட்டாரு இப்போ. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்தால் கூட அவன் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ள வேண்டியது, அந்த மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி கௌதம் வந்து மதுமிதா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் இந்த 2 டேஸாக நான் ஏன் சோகமாக இருந்தேன்னு கேட்டிங்களே, ஸோ இவ்வளோ விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன், நீங்கள் சொல்லலை, அதனால தான் நான் வந்து சோகமாயிட்டேன். ஸோ நான் வந்து உங்களை சந்தேகப்படுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, அப்படிலாம் இல்லை, எனக்கும் உலகம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். மது வந்து அது தெரிஞ்ச உடனே ரொம்ப அவங்க அப்படியே, அவங்களுக்கு இப்போது பிரச்சனை ஓவர். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கௌதம் வந்து சந்தேகப்பட்டாங்க, இந்த மாதிரி அவர் நம்மளை சந்தேகப்படுறாரு அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி. ஸோ லவ்வும் வந்து கூடியிருக்கு. ஸோ எல்லாம் சேர்ந்து மதுமிதாவுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர், எல்லாம் சேர்ந்த கண்ணீராக வந்து அவங்க அழுதுட்ருப்பாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இன்னொரு மேட்ரும் நடந்திருக்கு. என்னென்னா வந்து மதுவுக்கு வந்து தெரிஞ்சுது, அதாவது அந்த ஒரு வாட்டி பாத்ரூம் டோர் கிட்ட வந்து மது வந்து உள்ளே வந்து சேடாக நின்று, பழைய எபிசோடு சேடாக வந்து இருப்பாங்க. அப்போது கௌதம் தான் வந்து பேசுவார் கரெக்டாக. அப்போ வந்து யார் பேசுனது, நம்மள மாதிரியே இருக்காங்களே யாருன்னு அப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் பேசுனது மது வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிருப்பாங்க, யார் அவர், எனக்கு பார்க்கணும், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து தெரிய வரும், கௌதம் தான் வந்து அந்த ஆள், அவரை தான் நம்ம வந்து அட்ராக்ட் ஆகிருக்கும், அவர்கிட்ட தான் நம்ம அட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ அவர் கூட தான் நம்ம வாழணும் அப்படின்னு மதுவுக்கு வந்து தெரிய வரும். அது தெரிஞ்ச உடனே மது வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க, வந்துட்டு ஒரு ஹக் கொடுப்பாங்க. அப்போ கரெக்டாக ஒரு சாங், அதான் இதுதான் அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் வரும்ல, அந்த சாங் வரும். அது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்படி கௌதம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாரு பாருங்க, ஹக் பண்ண உடனே அவரும் அப்படியே பொறுமையாக அப்படியே ஹக் பண்ணுவார். அவள் தான் சீரியல் வந்து ஓவர் இன்னைக்கு. ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.